Start music. இந்த பாட்டு ஒரு வெங்கட் பிரபு வந்து எனக்கு நான் மோஸ்ட்லி கதை சொல்ல மாட்டாரு. ஸோ வந்து இந்த கம்போசிஷன் எங்கே சார் போச்சு? இங்கே ஃபாரினில் போச்சா இங்கே சென்னையில் போய் பண்ணாரா? வாட்ஸ்அப்பில் நடந்துச்சு. ஓகே. ஸோ பாட்டு கேட்டு யுவன் சார் விஜய் சார்ல என்ன சொன்னாங்க? ஸோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பாட்டு கேட்டப்போ வந்து எனக்கு இருந்த ஒரே கேள்வி என்னன்னா, ஒரு பார்ட்டி சாங்காக இது தெரியுது, இன்னொன்று வந்து இன்னொரு கட்சியோட பார்ட்டிக்கான சாங்காகவும் இது தெரியுது, இன்னொரு ஒரு மோட்டிவேஷனல் சாங்காகவும் தெரியுது. மூணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் ரீசன் இந்த ஒரே பாட்டு? ஒரு கொண்டாட்டம் தான் தீம். 4-5 மீனிங் அந்த ஒரு மாற்றம் வேணும்னா வாக்குக்கே இருக்கு. உன் பாட்டிக்கு தான் எங்க வாக்குன்றது வந்து உன் பாட்டியை நோக்கி தான் நாங்க நடந்து வருவோம்ட்டு இங்கிலீஷ் வாக்கா எடுத்துக்கலாம். தமிழ் வாக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் பாட்டிக்கு தான் எங்க வாக்குன்னு. இப்படி விளையாடுறீங்களா சார்? கேம்பெயினே அதே மாதிரி தான், 2 மீனிங்ல இருக்கும். கேம்பெயின்றது வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் தி பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் ஷாம்பெயினுக்கு பேர் கேம்பெயின். ஸோ கேம்பெயினை திறக்கட்டுமான போது இங்க ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஓப்பன் பண்ணட்டுமான்ற மீனிங்காகவும் இருக்கலாம், இல்ல நீங்க ஷாம்பெயின்ற மீனிங்லயும் அதை திறக்கலாமான்ற மீனிங். கூகுள் வந்தப்பயும் எனக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. கண்ணாபடம் திட்டிட்டு இருந்தாங்க, என்னது இது கூகுள் யாஹூ அது இதுன்னு போட்டு ஃபுல்லா அது ஒரு பாட்டு மாதிரியே இல்லை, எப்படி எல்லாம் பாட்டு இருந்துச்சு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் குமுதம் நேயர்களே, நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதன் கார்த்தி சார் கூட வந்து இணைஞ்சிருக்காரு. வாங்க வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ஓகே, முதல் கேள்வியா விசில் போடு, அந்த ரைட்டிங் அனுபவம் எப்படி இருந்தது? பாட்டில் எழுதும்போது எனக்கு எப்பவுமே எந்த பாட்டு எழுதும்போதும் ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அந்த சேலஞ்சு பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாட்டில் வந்து சப்போஸ் அந்த சேலஞ்ச் இல்லைன்னா அந்த சேலஞ்சை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் சில பாடல்கள் அது மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். இந்த பாட்டு ஒரு வெங்கட் பிரபு வந்து எனக்கு நான் மோஸ்ட்லி கதை சொல்ல மாட்டார். மாஸ் படம் மட்டும்தான் எனக்கு கதை சொன்னார், ஏன்னா அதில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆயிருந்தேன்றதுனால. மற்றபடி அவர் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சொல்லுவார். மாநாடு படத்தில் வந்து அந்த ஒரு கல்யாணத்தில் இது பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க, ஒரு முஸ்லீம் வெட்டிங்கு, அங்கே வந்து பொண்ணு தூக்கிறதுக்கு வராங்க, எவ்வளோ தான் கான்செப்ட், அது ஒரு டைம் லூப் கதை, அந்த மாதிரியான கான்செப்ட், அது எதுவுமே எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எதுவும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பார்ட்டி வராங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது மாதிரியான ஒரு சாங் எழுதும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு பண்ண சாங் தான் இந்த பாட்டு. ஓகே. ஸோ வந்து இந்த கம்போசிஷன் எங்கே சார் போச்சு? இங்கே ஃபாரினில் போச்சா இங்கே சென்னையில் போய் பண்ணாரா? வாட்ஸ்அப்பில் நடந்துச்சு. ஓகே. ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு டியூன் அனுப்புனாரு. டியூன் அனுப்பிட்டு கேட்டுட்டு கூப்பிடுங்கன்னாரு. கேட்டுட்டு கூப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, மெலடி செம்ம பெப்பியாக இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு எழுதிட்டு அனுப்புனேன். எழுதிட்டு அனுப்பின உடனே ஒரு ஹூக் ஃப்ரேஸ் மட்டும் கரெக்ஷனுக்காகன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது பண்ணோம். அதை கரெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பூஜைக்கு போயிருந்தேன். பூஜைக்கு போயிட்டு பாட்டு எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோன்னு கேட்டேன். பாட்டு ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்னாரு. பூஜை அன்னைக்கு காலையில் பாட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட் பண்ணிட்டு ஓகே. ஸோ பாட்டு கேட்டு யுவன் சார் விஜய் சார்ல என்ன சொன்னாங்க? விஜய் சார் தேங்க்ஸ் சொன்னார். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்ஸ்னாரு. ஃபுல் என்டையர் டீம். யுவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். லைன்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் அவருக்கு சொன்னப்போ நிறைய அந்த ஒவ்வொரு மீனிங்கும் கேட்டுட்டு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணார். டீமில் எல்லாருமே வெரி ஹாப்பி. எல்லாம் அந்த ஷூட் முடிச்சுட்டு அன்றைக்கி பூஜா அன்றைக்கி எல்லாரும் டீமில் இருந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அப்புறம் அங்கே இருந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ வந்து இந்த பாட்டு எழுதும் போது சொன்னாரா இது விஜய் சார் பாட போகிற பாட்டு அப்படிங்கிறதாவது சொன்னாரா யுவன் சார்? இல்லை யார் பாட போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு. நான் விஜய் சார் பாடினா நல்லா இருக்கும்னு நினச்சேன் எழுதும்போது, ஆனால் அவர் பாடுவாருன்னு தெரியாது. ஓகே. இந்த பாட்டுக்கு அந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறீங்க? நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. அப்புறம் ஸ்லோவாக நிறைய பேர் வந்து நிறைய கொஞ்சோண்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. சில பேருக்கு புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க பாட்டு எதுக்காக இது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் இப்போ 2-3 நாளாக வந்து நிறைய பேர் வந்து அப்பாலஜி போட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. சாரிங்க, ரொம்ப திட்டோம் அவங்கள, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நான் தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரில் அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கு, நிறைய திங்ஸ் இப்போ தான் எனக்கு புரியுது இந்த மீனிங் இப்படி எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னு சில பேர் அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்காது. சில பாடல்கள்லாம் வந்து நம்ம என்னென்னா ஒரு ஜென்ரேஷனில் பாட்டு கேட்டவுடனே நம்ம ஹிட் ஆகணும், கேட்டவுடனே நம்ம அதுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணுன்ற ஒரு திங்கில் இருக்கும். ஆனால் நிறைய பாடல்கள் வந்து நமக்கு காலமாக
பல ஆண்டுகள் ஆகும் சில பாட்டு நமக்குள்ளே வந்து பண்ணுறதுக்கு. அந்த டைம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை நமக்கு. அதனால நம்ம இது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் சாங்ஸ் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளும் வந்து ஃபேன்ஸை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அந்த டைம் இல்லைன்ற அந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக அவங்க இது மாதிரியான பாட்டு திருப்பி கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கலன்னா கூட அவங்கள சமூகம் கேட்க வச்சிடும். எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கோம், திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்கே போனாலும் அந்த பாட்டு அவங்க கூட வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பாட்டு கேட்டப்போ வந்து எனக்கு எழுந்த ஒரே கேள்வி என்னன்னா, ஒரு பார்ட்டி சாங்காக இது தெரியுது, இன்னொன்று வந்து ஒரு கட்சியோட பார்ட்டிக்கான சாங்காகவும் இது தெரியுது, இன்னொரு ஒரு மோட்டிவேஷனல் சாங்காகவும் தெரியுது. மூணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் ரீசன் இந்த ஒரே பாட்டில்? ஒரு கொண்டாட்டம் தான் தீம். பாட்டோட தீம் வந்து செலிப்ரேஷன் தான். ஸோ பார்ட்டின்றது வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 பார்ட்டி இருக்கும். ஒன்று ஒரு அரசியல் பார்ட்டியாக நம்ம பார்க்கலாம், இன்னொரு பார்ட்டி வந்து நம்ம செலிப்ரேஷன் பார்ட்டியாக ஒன்று பார்க்கலாம். அந்த செலிப்ரேஷன் பார்ட்டிலேயே நிறைய வகை இருக்குது. ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு கரியோகே பார்ட்டியாக இருக்கலாம், சும்மா மைக் எடுத்துகிட்டு பாடுற மாதிரி பார்ட்டி இருக்கலாம், கேம் பார்ட்டி பசங்க இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீடியோ கேம்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மோடில் அது ப்ளே கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய மீனிங்கில் இந்த பாட்டில் இருக்கணும் அப்படின்றது தான். அந்த கொண்டாட்டத்தை தீமாக வச்சுக்கிட்டு இருந்ததுனால முழுக்க அந்த பார்ட்டி எலிமெண்ட்ஸை மட்டுமே வச்சு வராமல் அந்த கொண்டாட்டம் தொடர்பான சில ஃபிலாசபிஸை இந்த பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஃபிலாசபிக்கலாக சொல்லலாம் அப்படின்றதும் வந்து வெங்கட் பிரபுவோட ஐடியா தான். அவர் சொல்லும்போது ஏன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் பாடுறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரு லைன் தான் இருக்கும் நடுவில் ஒரு சரணத்தில். ஆனால் விஜய் சரோட கேரக்டர் பாடும்போது ஏதாவது கொஞ்சம் நல்ல கருத்து ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். மாநாடு படத்துலையும் இது சொன்னார் அவர். மாநாடு படத்துலையும் சிம்பு ஃபேன்ஸ்க்கு ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஜென்ரிக்காக கல்யாணம் தொடர்பாக அதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாநாடு படத்துலையும் மோதல் இல்லாமல் உறவில்லை, சண்டைன்னு வந்தால் போடு, மன்னிப்பை கேட்டால் தவறில்லை, உன் வாழ்க்கை உன்னோடுன்ற லைன்ஸ் வந்து அந்த பாட்டில் இருக்கும். அதுவும் அகைன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் தொடர்பான ஃபிலாசபிஸ் சிலது. இந்த பாட்டில் அதே மாதிரி செலிப்ரேஷன் தொடர்பான சில ஃபிலாசபிஸ் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே. இந்த பாட்டில் இன்னொரு லைன் வந்து நான் நோட் பண்ணேன், இந்த தண்ணி இல்லை காட்டுக்குள்ள குயிலிங்க பாட்டெல்லாம் கேட்பதில்லை. அந்த லைன் வந்து இந்த பாட்டில் இருந்து கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இல்லை. இந்த பார்ட்டியை வந்து ஒரு தண்ணி பார்ட்டின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த தண்ணி இல்லாத அந்த ஊருக்குள்ள குயிலுங்க பாடாது அப்படின்றதுதான். அப்படி சொல்றீங்களா? குயில்கள் ஆண் குயில்கள் தான் பாடும். இந்த ஆண் குயில்கள் வந்து பாடாது தண்ணி இல்லைனான்ற மீனிங்ல வரும். இன்னொரு மீனிங்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மக்களோட அடிப்படை தேவைகள் தான் முக்கியம். அந்த தேவைகள் இருந்தால் தான் கலை இது எல்லாமே மற்றதெல்லாம் வேலை பார்க்கணுன்ற அந்த மீனிங்ல வரும். ஓகே, 2 மீனிங் இதில். ஆமாம், அந்த பாட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு லைனுமே வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கலாம், இல்லை செலிப்ரேஷன் பார்ட்டியாக பார்க்கலாம். அது மாதிரி தான் மோஸ்ட்லி லைன்ஸ்லாம் போகும். குடிமக்கள் தான் என் கூட்டணின்ற லைனும் அதே மாதிரி தான். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பார்த்தா அது வேற குடிமக்கள், வேற இது. இதில் இந்த பார்ட்டியை பார்த்தா வேற குடிமக்கள். ஓகே, இதில் நடுவில் வந்து உங்க பார்ட்டிக்கு தான் என் வாக்கு அது எல்லாமே வருது. ஆமாம், அந்த பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு. அகைன் அதுவும் 2 மீனிங்ல வருது. அதுக்கு முன்னதான லைன் வந்து எல்லாம் அது ஒவ்வொரு வாக் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக் அண்ட் மார்லன் பிராண்டோ வாக் அண்ட் மாற்றம் வேணும்னா கோவாக்குன்றதும் மல்டிபிள் மீனிங்ஸ்ல இருக்கு. அந்த மாற்றம் ஒரு சேஞ்ச் வேணும்னா ஒரு நடை போ அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்ல ஒன்று இருக்கு. அந்த மீனிங்ல போச்சுன்னா ஏன் ஒரு நடை போகணும் அப்படின்னும் போது, நடை போகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பிசிக்கல் மாற்றம் வரும், நம்மளோட உடல் நலம் பெட்டர் ஆகும். அது இல்லாமல் நடை போகும்போது நமக்கு ஊர் என்னன்னு தெரியும், மக்கள் என்னன்னு தெரியும், பொருளாதாரம் என்ன தெரியும், மக்களோட துயரங்கள் தெரியும். ஒரு தலைவனா ஒருத்தன் ஆகணும்னா ஏன் வந்து அந்த காலத்துல இருந்து அரசர்கள் வந்து இளவரசர்களை திக்விஜயம் அனுப்பிச்சாங்க, இன்னைக்கு ஏன் வந்து நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து நடைப்பயணம் போறாங்க மக்களோட மக்களா இருக்கணும்ட்டு. ஸோ அந்த மாற்றம் அங்கிருந்து தொடங்கணும்ன்ற அந்த ஒரு மீனிங்ல அது வந்து இன்னொரு கோ அப்படின்றத வந்து நீங்க இங்கிலீஷ் கோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து என்னோட சேர்ந்து நட, நம்ம மாற்றத்தை ஒன்னா கொண்டு வரலான்ற மீனிங்ல கொண்டு வரலாம். கோ வந்து தமிழ் கோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசன்ற மீனிங்னா கோவாக்கு அப்படின்னா அரசனாக்கு. ஒரு மாற்றம் வேணும்னா ஒரு அரசனை உருவாக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு 4-5 மீனிங் அந்த ஒரு மாற்றம் வேணும்னா கோவாக்குக்கே இருக்கு. உன் பார்ட்டிக்கு தான் எங்க வாக்குன்றது வந்து உன் பார்ட்டியை நோக்கி தான் நாங்கள் நடந்து வரோம்ட்டு இங்கிலீஷ் வாக்கா எடுத்துக்கலாம். தமிழ் வாக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் பார்ட்டிக்கு தான் எங்க வாக்குன்னு. இப்படி விளையாடுறீங்களா சார்? விளையாடுவேன். அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில், ஒரு சேலஞ்ச் நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணோம். கேட்குறவங்களுக்கு ஸ்லோவாக ஒவ்வொரு மீனிங்காக புரிய ஏன்னா நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் வரல. இப்போ நீங்கள் அதை கேட்ட உடனே இதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட் தான் வந்து கண்ணதாசன் அவர்கள், வாலி அவர்கள், அப்பா, அது மாதிரி நல்ல கவிஞர்கள்லாம் வந்து காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு.
ரொம்ப சில ஆண்டுகள் கழிச்சு சிலத்தோட பொருள் தெரிஞ்ச உடனே இதை நம்ம இத்தனை வாட்டி கேட்டிருக்கோம் ஆனால் நம்ம இதை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஆனால் அது புரிஞ்ச உடனே அது நம்மளை விட்டு போகாது. அது நிறைய மீனிங்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் வெவ்வேறு சுச்சுவேஷனுக்கு வரும். ஓகே, இந்த பாட்டை நீங்கள் தூக்கி தோனி நடந்து வரும்போது ஒரு சிஎஸ்கே மேட்ச்சில் போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுறதுக்கு பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு கரியோகே பார்ட்டி பண்ணுறாங்கன்னா மைக்கை கையில் எடுக்கட்டுமானா அங்கே டோட்டலி அந்த எதுக்காக எடுக்கிறாங்கன்ற மீனிங் மாறுது. அங்கே பாடுறதுக்கு ஒரு பொலிட்டிஷியன் எடுத்தா அது ஒரு கேம்பெயினுக்கு, ஒரு ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு கேமர் எடுத்தான்னா அது கனெக்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேமரோட மைக்குன்றதுக்கு வேற மீனிங் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவும் அது மாதிரியான மீனிங்ல தான். கேம்பெயினே அதே மாதிரி தான், 2 மீனிங்ல இருக்கும். கேம்பெயின்றது வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் ஷாம்பெயினுக்கு பேர் கேம்பெயின். ஸோ கேம்பெயினை திறக்கட்டுமான் போது இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஓப்பன் பண்ணட்டுமான்ற மீனிங்காகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஷாம்பெயின்ற மீனிங்லையும் அதை திறக்கலாமான்ற மீனிங். அந்த புக்லையும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஷாம்பெயின் வந்து ஏன்னா இப்படி இருந்த மனுஷன் கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் கடைசியாக இந்த ஒரு 4 to 5 டேஸாக வந்து பாட்டுக்கான ரிவ்யூஸே மாறிடுச்சு. எல்லாருமே வந்து பாடு வந்து டேய் என்னடா கேட்க நல்லா இருக்கு, இது என்ன வந்து கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே அந்த பாட்டுக்கு வைப் பண்ணுறாங்க. உங்களுக்கும் ஆல்ரெடி இந்த மெசேஜஸ்லாம் வந்திருக்கு. இது பார்க்கும்போது ஓகே ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கு உங்களுக்கு. இல்லை புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியும், ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னா இந்த பாட்டு எடுத்த உடனே ஏதாவது ஒரு மீனிங்ல அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது. நான் என்னோட பையன்கிட்ட வந்து பாட்டு எழுதிட்டு முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, இது மாதிரி பாட்டு பண்ணியிருக்கேன். என்ன பாட்டுன்னு கேட்டால் பாட்டு என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பாட்டு வந்த உடனே நிறைய பேர் திட்ட போறாங்க அப்படின்றது மட்டும் இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் ஆகும். சில பாடல்கள் வந்து எடுத்த உடனே கனெக்ட் பண்ண மாட்டாங்க. கூகுள் வந்தப்பயும் எனக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. கண்ணாபடம் திட்டிட்டு இருந்தாங்க, என்னது கூகுள் யாஹூ அது இதுன்னு போட்டு ஃபுல்லாக அது ஒரு பாட்டு மாதிரியே இல்லை, எப்படிலாம் பாட்டு இருந்துச்சு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. செல்ஃபி புள்ள வந்தப்பையும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக என்ன செல்ஃபி இன்ஸ்டாகிராம்னா என்ன ஏதோ ஃபுல்லாக. அப்படின்னா அப்போ இன்ஸ்டாகிராம் அவ்வளோ பாப்புலர் கூட கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ பயங்கர வியார்டா ஏதோ இருக்கு, ஒரு ப்ராப்பரா லிரிக்கலா இல்லைன்ட்டு. ஆனால் அதெல்லாம் காலம் ஆக ஆக அதை ஹிட் ஆச்சு, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட சாங்ஸ் நான் மோஸ்ட்லி அப்படி தான் பார்க்குறேன். நிறைய பாட்டு இந்த மாதிரி சாங்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா RRR வந்தப்போ, பாகுபலி வந்தப்போ பாட்டு வந்த புதுசுல நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த பாட்டு வந்து, அவங்களுக்கு ரொம்ப அந்நியமாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது, அந்த கதையோட சேர்ந்து பார்க்கும்போது, அந்த ஹீரோஸோட சேர்ந்து பார்க்கும்போது நிறைய திங்ஸ் இட் வில் ஒர்க். நீங்கள் ஆக்சுவலி நான் சொல்ல போனால் நிறைய ஃபியூச்சரிட்டிக் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார். இந்த கூகுள் ஆகட்டும், கூகுள் வந்து சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு அப்போ புரியலன்னு தான் சொல்லி, இதுக்கு என்ன அர்த்தமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும். செல்ஃபி புள்ள இன்ஸ்டாகிராம் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி நான் அதோ கிராமம்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலான்னு போது இது என்னது இது எனக்கு புரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் சொல்லி இல்லடா அது ஒரு ஆப், அது ஃபேஸ்புக் மாதிரி. ஏன்னா அப்போ ஃபேஸ்புக் தான் பிரதானமாக இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப்னு சொன்னாங்க. அது ஆகட்டும், பாலன் சாங்ல வந்து மாசில இவன் பிறந்தான், வீணசில இவன் பிறந்தான், அந்த மாதிரிலாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து ஒரு அண்டர்ரேட்டடான சாங், படத்துலையும் இல்லை, ரொம்ப நல்ல பாட்டு. அது படத்துல இல்லாதது உங்களுக்கு ஏதாவது ஈவன் படத்துல இருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சா? கண்டிப்பா. எனக்கு பாலம் எனக்கு ஃபேவரட் சாங் இல்லை. செல்ஃபி பிள்ளையோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் பாலம். அது காரணம் அந்த சாங்கோட கட்டமைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக போயிட்டு ரொம்ப சிம்பிள் ஆக்சசபிள் மியூசிக் எல்லாமே அதில் இருக்கும். லிரிக்கலாக எனக்கு செல்ஃபி பிள்ளையோட எனக்கு பாலம் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பாட்டு படத்தில் வரலன்ற அந்த கவலை இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த பாட்டு எடுத்து போட்டுட்டு அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின்றது சந்தோஷமாக இருக்கு. ஸோ அது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கையில் இல்லை. எல்லாமே எது எப்படி வரும், எப்படி போய் ரீச் ஆகும், என்ன மீனிங்கில் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில் இல்லை, அது காலத்தோட கையில் தான் இருக்கு. ஓகே, கடைசியாக அந்த ஒரு பிட்டு வரும். அந்த பிட்டுக்கு இப்போ எல்லாருமே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாலம் சாங் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக அந்த சாங் வந்து ரொம்ப நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. வேற என்ன சார் இப்போ அடுத்த பாட்டு ஏதாவது கோட்டில் நீங்கள் எழுதிருக்கீங்களா? இல்லை, கோட்டில் நான் ஒரு பாட்டு தான் பண்ணியிருக்கேன். கங்கை அமரன் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. என்னோட தம்பி கபிலன் வைரமுத்து ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. அறிவு ஒரு பாடல், விவேக் ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. படத்தில் வேற ஏதாவது நீங்கள் வந்து வேற இன்புட்ஸ் கொடுத்தீங்களா டிஸ்கஸ் பண்ணும்போது? எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. உங்ககிட்ட எதுவும் சொல்லலை ஒரு டேரக்ட் எதுவுமே? எனக்கு ஜஸ்ட் கதை கூட என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு தேர் ஆல் ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே. அடுத்து ரிலீஸ் ஆக போகிற உங்கள் பாடல்கள்லாம் என்ன சார் வெயிட்டிங்கில் இருக்குது? நிறைய பாடல்கள் இருக்கு. 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம், என்னோட ஃபேவரட் படம். அது ஃபுல்லா நீங்க முதல் பாடல் மறுபடி நீன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப அழகா கனெக்ட் ஆச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி அந்த படத்துல இன்னொரு 5 பாடல்கள் இருக்கு, ரொம்ப அழகான பாடல்கள். ராம் அவர்கள் கூடயும் யுவன் கூடயும் ரொம்ப நல்ல ஜேர்னி.
அது இல்லாமல் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன். கங்குவால ஒர்க் பண்ணியிருக்கேன். சூரியன் ஒரு கப்பல் பாட்டு 2 பாடல்கள் அதில் இருக்குது வர்றதுக்கு. பாடல்கள் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறதில்ல, ரொம்ப செலக்டடாக பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏஎல் விஜய் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5-6 பாடல்கள் அதில் ஃபுல்லாக ரொமான்டிக் மூவி. ரொம்ப ஒரு ஹாரிஸ் சரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகான சாங்ஸ். கம்பேக்காக இருக்கலாமா? அவர் கம்பேக் அப்படின்ல, அவர் ஃபுல்லாக எப்பவுமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. படங்கள் போறது போகாதது மட்டும் தான் மாற தவிர்த்து அவர் எப்பவுமே வந்து அவரோட சாங்ஸ் வந்து ப்ராப்பரா கரெக்டா ஹிட் ஆகிற மாதிரியான சாங்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.